ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி கேடிஎம் வந்து டியூக் 250 வந்து அன்றைக்கி டெலிவரி எடுக்கிறானா. ஸோ அது விஷயமாக தான் நம்ம போகிறோம். 5 மணிக்கு அங்கே இருக்குமா சொன்னால் மணி இப்போயே 4:30 ஆயிடுச்சு. கடவுள் இப்போ போகிறதுக்கு டைம் ஆயிடும். அதுக்கு முன்னாடி போயிட்டு நான் பெரியமாட்ட போய்ட்டு கொஞ்சம் காசு கொடுக்கணும். என் பெரியம்மா கிட்டே கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் நம்ம கேடிஎம் ஷோரூமுக்கு. சரி ஃபேமிலி, நான் பெரியமாட்ட காசு கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா அந்த இனிமேல் ஸ்கூல் ஒரு டைமாக அது இந்த ரோடு வர கடமுடான்னு இருக்கும். நான் மெயின் ரோடு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. ஃபைனலாக ஃபேமிலி நம்ம வந்து பெரியமாட்ட காசு கொடுத்தாச்சு. அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்களா. ஸோ அந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு நம்ம போய் டேரெக்டாக இப்போ கேடிஎம் ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு டியூக் 250 இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறான். அதுவும் எப்படி 2 days முன்னாடியே சொல்லிட்டான் எனக்கு. முன்னாடி மாப்பிள்ள நான் டெலிவரி எடுக்கிறப்போ வரா அப்படின்னா. சரி சும்மா தான் கூப்பிட்டான். ஆமாப்பில் யாருமே வரல, நீங்கள் ஆமாப்பில் அப்படின்னா. சரி ஓகே அப்போ வரேன்னு. அப்போ தான் வீடியோ எடுத்துக்கடா, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக பிளான் எனக்கு போட்டது. தென் வந்து அவன் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் தான். பட் காலேஜில் வந்து நானும் அவனும் வந்து பேசினதே கிடையாது. பேசினா ஹாய் பாய் அப்படி தான் இருப்போம். ஆனால் இப்போ வந்து இப்போ காலேஜுக்கு அப்புறம் ஒரு லைஃப் பண்ணுவாங்களே. காலேஜில் இருக்கும்போது ஒரு லைஃப், ஆக்சுவலாக காலேஜுக்கு அப்புறம் லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஆகுவாங்களா. அது வந்து எனக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக அவன் வந்து எனக்கு பகலையாக பார்த்தானா என்னவா பார்த்தாலும் தெரியாது. ஆனால் பேசவே மாட்டான். வருவான் போயிடுவான் போவான். அதுவும் சான்ஸ்கிரிட் கிளாஸில் மட்டும்தான் அவனை மீட் பண்ண முடியும். தவிர அவன் வந்து ஆக்சுவலாக அவனும் பிசிஏ நான் பிசிஏ அவ்வளோதான் வித்தியாசம். பக்கத்து தான் கிளாஸ் வேணால் பேசவே கிடையாது. அந்த சான்ஸ்கிரிட் கிளாஸ் அப்போ மட்டும்தான் நாங்கள் வந்து பேசவே முடியாது. ரொம்பலாம் பேச மாட்டோம். மச்சான் அந்த அசைன்மெண்ட் முடிக்கல மச்சான் முடிச்சிடானுவோம். இல்லைடா மச்சான் ஓகே மச்சான் விடு மச்சான் அப்படி தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் டெய்லியும் லைவ் போடுறது யூடியூப்பில். தென் வந்து ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ இந்த கேமிங் இந்த சம்மந்தமாக நாங்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டோம். ரொம்ப டீப்பாக பழக ஆரம்பிச்சோம். முன்னாடி பப்ஜி விளாண்டுட்டு இருப்போம் நாங்கள்லாம். ஸோ அதில் தான் நமக்கு வந்து செம்ம இது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த காலேஜ் லைஃப்லாம் திரும்ப கிடைக்கல. அது முடிஞ்சு போச்சு. அப்போலாம் மாப்பிள்ளை பேசினானா அப்போலாம் அந்த யூடியூப் பற்றி நமக்கு அப்போலாம் ஒரு ஐடியாவும் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் இப்போலாம் பண்ணுவோமானு தெரியாது. ஆனால் இப்போது தான் நமக்கு இந்த மாதிரி தோணுது. இது அப்படியே தோணி வச்சுக்கிறோம்லாம் எப்போயோ க்ரோத் ஆகிருக்கும். இது எல்லாத்துக்குமே லைஃப்பில் நடந்துடும் கண்டிப்பாக. யார் சாமி செல்ஃபி எடுத்து அவன் பாடு போயிட்டுருக்கான் வண்டியில். லூஸு ஒன்னாண்டு விட்டுட்டு பைத்தியக்காரன் வந்துட்டு இருக்கான். யாரும் ஃபோன் பேசி யார்ட்ட இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு இருக்கான். இவ்வளோ தெரிஞ்சு லவாட்டாக தான் பேசுவான். அவன் சொல்லுவான் கம்மியாரியா பையன்தான். தென் வந்து நான் அவனை சொல்லியிருந்தேன், இந்த லான்ச்சுக்கு டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்ம வண்டியை ஃபுல் ரிவ்யூ எடுக்கலாம் அப்பல. அதுவும் நீயா பேசு, உனக்கே தெரியல, ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டு பைக்கை பற்றி நீயே சொல்லுவோம். அப்படியே உனக்கு பிடிச்சது பிடிக்காது, நான் ஏன் இந்த பைக்கை சூஸ் பண்ணேன், அந்த மாதிரி விஷயம் நீயா பேசுவேன். அப்பல நான் பேசினா சார்ஜ் ஜிபி நினச்சிப்பாங்க. நீயா பேசுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்குன்னே வருவீங்களாடா. அதான் ஸோ அப்படி பேச சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளையா அவன் என்ன பண்ணுறான்னு புரியலை. ஆக்சுவலாக வந்து மாப்பிள்ளை ஒரு விஷயம் நான் கேட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை பைக் நீ டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக நீ ஓட்டு, அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம எடுக்கலாம். அப்போ தான் அப்போ அது தெரியும். அது இல்லாமல் அவனோட பல நாள் கனவு இந்த பைக்கு வந்து அவன் ஆக்சுவலாக டியூக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் பழைய டியூக்கில் இருக்குல்ல, அந்த டியூக் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச டியூக்கு. ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிக்கும். அது பழைய டியூக்கும் பழைய ஆர்சி சவுண்டும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவனுக்கும் அதே மாதிரி ஒரு க்ரஷ்ஷு, ஓகேவா? ஸோ அதனால தான் மாப்பிள்ளை வந்து இப்போ டியூக்கு ரொம்ப ஆசைப்பட்டு, அது மாப்பிள்ளை ரெடி கேஷ் இதுக்காக சேர்த்து வாங்கியிருக்கான். பல நாள் கனவு. அது பசங்களுக்குனாலே எல்லாத்துக்கும் இருக்கும்ல பல நாள் கனவுன்னு சொல்லி. ஸோ அதே தான் மாப்பிள்ளைக்கும் இருந்திருக்கு. பல நாள் கனவு கழிச்சு இப்போ டியூக் 250 எடுக்கிறான். மாப்பிள்ளை எடுத்துகிட்டு ஒரு ரிவ்யூ ஒரு 1 month நல்லா ஓட்டினதுக்கப்புறம் மைலேஜ்லேருந்து நம்ம எல்லாமே அவன் அது எப்படி ஓனர்ஷிப் ரிவ்யூ அவனாக பேசணும். நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இவன் நெட்லேருந்து பார்த்து படிச்சுட்டான் அப்படி பண்ணுவாங்க. அவன் இதுலேருந்து தான் நமக்கு தெரியும் இப்படி என்னவா இருக்குன்னு. ஸோ அதுக்காக தான் மாப்பிள்ளையே நான் படிக்க சொல்லிட்டேன் ஓப்பனாகவே. நான் நெருங்கி கேட்டியும் சொல்ல போகிறோம். மாப்பிள்ளை வந்துட்டான்னு தெரியல. ஷோ நமக்கே இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக. அவன் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சிருப்பான், ஐயோ நான் டெலிவரியில் ஐயோ சூப்பராக நமக்கு ஒரு வண்டி கிடச்சிருச்சுடா அப்படி இப்படி நினச்சிருப்பான்ல. ஸோ அது பசங்க ட்ரீம்னாலே அது ட்ரீம் தான்.
ஸோ எனக்கு வந்து எப்படின்னா V2 R15 V2 எடுக்கிறது ரொம்ப ஆசை. பட் ஆனால் செகண்ட்ஸ்னாலே வீட்டில் வந்து வேணான்னாங்க. அப்போ வந்து டிமாண்டில் R15 V2. அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி தான் KTM எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதே மாதிரி KTMல ஒரு வண்டி எடுத்தேன். RC தான் எடுக்கணும் ஆசை. ஆனால் எனக்கு வந்து அந்த சவுண்டு தான் மிஸ் பண்ணேன். KTMல ரொம்ப பிடிச்ச சவுண்டு மட்டும்தான். அந்த கட்ட அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டை மட்டும் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதான் இந்த சவுண்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறேன், அந்த மாதிரி கேட்கல. அது அப்போ அந்த வண்டி போனாலே பழைய RC390 போனாலே சவுண்ட் வண்டி போனுச்சுனாலே ரைட்டாக அது RC390 தான்டா, RC தான்டா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். பட் ஆனால் என்னடா சண்டை போட. பட் இப்போ பாருங்கள் இந்த சவுண்டே இப்போ கேட்குறதே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரேரு. அப்போ ஆக்சுவலாக வந்தாச்சு KTM ஷோரூமுக்கு. ஓகே, உங்களுக்கும் இதே மாதிரி ட்ரீம் பைக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, என்னோடய ட்ரீம் பைக் இது தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா, ஏன்னா அது பசங்கனாலே அது பைக் கிரேசி, அந்த மாதிரி கிரேசி பைக் அது. இதுதான் பழைய ஷோரூமாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க. இன்றைக்கி ஏதோ வண்டி லான்ச் போலையே அக்கா, நல்லா வருவீங்களே. இன்றைக்கி எந்த எதுவும் லான்ச் இல்லை போல், நிறைய வண்டியில் வந்திருக்காங்க. இவ்வளோ டியூப் 250 நிற்கிது, அதுதான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. 1 hour later. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். ஃபைனலாக ஃபேமிலி நம்ம வந்து வண்டி டெலிவரி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் 360 எடுத்துருப்பேன். கொஞ்சம் 360 என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா மைக் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கனெக்டிவிட்டி வந்து ஒழுங்காக இதாக ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸோ அதனால நான் GoPro எடுத்துட்டேன். ஆக்சுவலாக 360 வந்து என்னன்னா அவன் கண்ணாடிலாம் கழட்டிட்டான். வண்டி டெலிவரி எடுத்தோன்னே நேராக எங்கே போனோன்னா கோயிலுக்கெல்லாம் போகல, சர்ச்சுக்கு எங்கேயும் போகலாம். ஆக்சிஜன் அது இல்லாமல் சர்ச்சுக்கும் போகல, நேராக போயிட்டு இதுக்கு வண்டி மெக்கானிக் கடைக்கு போயிட்டு மிரரை கழட்டிட்டான். ஏன்டான்னு கேட்டால் மாப்பிள்ள இப்போலாம் தான் நல்லா இருக்காது மாப்பிள்ளன்ட்டு. அதெல்லாம் வீடு நான் ஆக்சுவலாக எடுக்கவே இல்லை, சுத்தமாக எடுக்கல. ஸோ சும்மானே எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். 360 ஒர்க்காக இப்போ டென்ஷன் நிறையா, என்ன ஆச்சுன்னே தெரில அதுக்கு. கடவுள், நான் அதில் தான் பேசி எடுத்தால் நிறையாவே வச்சுருந்தேன். 360 ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆகுமா, உள்ளெல்லாம் பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நானும் விட்டுட்டேன் அது. அவன் ஆசை நிறைவேறிடுச்சு கைஸ். ஆமாம், வண்டி பார்க்க அப்படியே குட்டையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப சின்னது. நம்ம எப்படி சொல்கிறோம், உட்காந்தா பழக்கணும் உட்காந்துற மாதிரி இருக்கும். ஆனால் பின்சைடு வந்து எப்போயும் போல தான் கொடுத்துருக்கான். ஆர்சியை பொறுத்த வரைக்கும், KTMல பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த சீட்டு மட்டும் கொஞ்சம் இப்படி பேக் இருக்கும், தூக்கலாக தான் இருக்குது எப்போயுமே. மற்றபடி வண்டி சூப்பராக இருக்குது, நீட்டாக இருந்திருக்கான். இந்த ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்குது, நீட்டாக இருந்திருக்கான். சூப்பராக இருந்துச்சு வண்டி. ஆனால் அதான் ஒரு மாதம் ஓட்டு மாப்பிள்ள நம்ம இது எடுத்துக்கலாம் தான் பேசி வச்சுருக்கேன். அவன் எப்படியும் ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சு போயிடும் ரிசல்ட் எப்படி வச்சுருக்கான், என்னவா இருக்குன்னு. சர்வீஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறான்னா, சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி, ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எப்படி என்னன்னு ஃபுல் டீட்டெயில் அவன் சொன்னால் அது மட்டும்தான் நமக்கும் தெரியும். ஏன்னா எனக்கும் ஆக்சுவலாக இது தெரியவே தெரியாது. அது இல்லாமல் அதில் வந்து என்னென்ன அட்வான்ஸ்லாம் நிறைய இருக்கும். அட்வான்ஸ்லாம் சொன்னால் அது என்னமோ சொன்னானே, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேலேருந்து. வேறு என்னமோ இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மறந்து போச்சு எனக்கு. ஸோ நான் விடுங்க, ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு என்னன்னு கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகேவா, எனக்கு சீரியஸாக தெரியல சொன்னால், பட் என்ன மறந்து போச்சு எனக்கு. அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அவன் ரொம்ப வருஷம் கனவாங்க அந்த வண்டி வந்து. போலீஸ் காமிக்கிறாங்க, போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. ஒரு டிராஃபிக் போலீஸு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம், நிற்கலாம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விடலாம் இல்லை. இப்போ குத்துனதுக்கப்புறம் வந்து ஃபைன் மட்டும் போட்டுருவாங்க எனக்கு. நான் கடவுளே, அவங்களுக்குலாம் வந்தால் ரத்தம், இதே நமக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்டின்னுடுவாங்க எடுத்தா. அதான் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறது.
விடுங்க, இந்த டாபிக் நமக்கு வந்து தேவையில்லாத டாபிக் எனக்கு தெரிஞ்சு. கவர்மெண்ட் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், கவர்மெண்ட் நான் நல்லாவா இருக்காங்க கவர்மெண்ட் பண்ணி, என்னென்னமோ நடக்குது கவர்மெண்ட்டுக்குள்ளே, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சின்னதாக ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அது ரொம்ப இதாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஓகே ஃபேமிலி, நான் ரொம்ப பெருசாலாம் பேசலை, ஆக்சுவலாக பெருசாக வீடியோ எடுக்கல, இதோட வீடியோ கொஞ்சம் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.